This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்டோபர் 24 ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புறப்பட்டவர்களை ஒன்றிணைத்து ஒன்றாக நாம் நின்று போரிட்டால் வெள்ளையர்களை இந்த மண்ணை விட்டே அகற்றி விடலாம் என முழங்கியவர்கள் அவர்கள்தாம் மருது சகோதரர்கள் எனப்படும் சின்ன மருது, பெரிய மருது என்ற மருது பாண்டியர்கள். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற ஊரில் பிறந்தவர்கள் இவர்கள். சிவகங்கை சீமையின் அரசர் முத்து வடுகநாதரின் போர்ப்படையில் சேர்ந்து நாளடைவில் அதன் தளபதிகளாக மாறியவர்கள் இவர்கள். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்ததால் மருது சகோதரரையும் அவரது குடும்பத்தினர் 500 பேரினையும் ஒரே நாளில் திருப்பத்தூரில் வைத்து ஆங்கிலேய அரசு தூக்கிலிட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடிகள் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டது 1801 ஆண்டு இதே தினத்தில் அன்று. உலக நாடுகளின் சங்கம் என்ற தேசங்களின் அணி 2ஆம் உலகப் போரை நடக்க விடாமல் தடுத்திருக்கலாம். அதன் மூலம் எண்ணற்ற இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. இனியும் ஒரு உலகப் போர் மூண்டால் இப்புவிக்கோளம் தாங்காது என்று நினைத்த எண்ணற்ற நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அமைப்பினை உருவாக்கிட துடித்தன. அந்த துடிப்புகளின் பிரதிபலன்தான் இந்த சபை. அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஐநா சபை. முதலாக 50 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டு தொடங்கப்பட்டது இந்த சபை. ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஐநா சபை உருவானது 1945 ஆண்டு இதே தினத்தின் அன்று. அதனால் ஐநா தினம் இன்று. நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நுண்ணுயிர் ஆய்வாளர் ஆண்டன் வான் லீவன்ஹூக் பிறந்தது 1632 ஆண்டு இதே தினத்தின் அன்று. புகழ்பெற்ற எழுத்தாளர் RK நாராயணின் இளைய சகோதரர் தான் இவர். அவர்தான் RK லட்சுமணன். மைசூரில் பிறந்த இவர் எண்ணற்ற பத்திரிகைகளிலும் செய்தித்தாள் நிறுவனங்களிலும் பணியாற்றி இருக்கிறார். பிரபல கேலி சித்திர ஓவியர் RK லட்சுமணன் பிறந்தது 1921 ஆண்டு இதே தினத்தில் அன்று. மிகச்சிறந்த வானியலாளர் டைகோ பிரா இவ்வுலகை விட்டு நீங்கியது 1601 ஆண்டு இதே தினத்தில் அன்று. இந்தி, வங்காள மொழி திரைப்படங்களில் மிகவும் பிரபலமான பாடகர் இவர். 1950 முதல் 1970 வரையிலான காலத்தில் திரைத்துறையில் மிகவும் புகழ்பெற்று வலம் வந்தவர். புகழ்பெற்ற இந்திய பாடகர் மன்னா தே இவ்வுலகை விட்டு நீங்கியது 2013 ஆண்டு இதே தினத்தின் அன்று. தமிழ் திரைவானில் நடிகராக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக பல பரிமாணங்களை வகித்தவர் SSR. லட்சிய நடிகர் என்ற இவருக்கு பட்டமும் உண்டு. திரைப்பட நடிகர் SSR இவ்வுலகை விட்டு நீங்கியது 2014 ஆண்டு இதே தினத்தில் அன்று. போலியோ மைலிட்டிஸ் தண்டுவடத்தை தாக்கும் வைரஸ். அதனால் உண்டாகிறது பக்கவாதம். இந்நோய் தொற்றுக்கு அறிகுறிகள் எதுவும் தோன்றுவதில்லை. எனினும் தீ நுண்மங்கள் குருதியோட்டத்துடன் கலந்துவிடின் பல வகையான அறிகுறிகள் தோன்றுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களின் 1% குறைவானவர்களில் தீ நுண்மங்கள் மைய நரம்பு தொகுதிகள் சென்று இயக்க நரம்பணுக்களை தாக்குவதினால் தசைநார்கள் பலவீனமுற்று தீவிரமான தளர்வாதத்தை உண்டாக்குகிறது. பாதிக்கப்படும் நரம்புகளை பொறுத்து பல வகையான வாத நிலைமைகள் ஏற்படலாம். தகுந்த தடுப்பூசியை தவறாமல் போடுவது இளம்பிள்ளை வாதத்தை தடுக்கும். அதற்கான விழிப்புணர்வு உண்டாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் அக்டோபர் 24 நாள் கடைபிடிக்கப்படுகிறது உலக போலியோ நாள். இன்று
அபிவிருத்தி பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்க சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து உலகின் கவனத்தை ஈர்க்க 1972 ஆண்டில் ஐநா பொதுச்சபை நிறுவியது நாள் அன்று. அதனால் கடைபிடிக்கப்படுகிறது உலக அபிவிருத்தி நாள் என்று. ஆயுத பரிகரணம் என்பது ஆயுதங்களை நாடுகள் கட்டுப்படுத்துதல், அழித்தல் என்ற பொதுவாக பொருள் கொள்ளப்படுகிறது. எனினும் ஆயுத பரிகரணம் மற்றும் ஆயுத கட்டுப்பாடு என்பது ஒன்றுக்கொன்று முரண்பாடு உடையன. அணு ஆயுதங்களின் பயன்பாட்டை குறைக்க அழிக்க அணு ஆயுத பரிகரணங்கள் உண்டு. இதற்கான மாநாடுகள் பல நிகழ்ந்துள்ளன. இதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்றிலிருந்து இம்மாதம் 30ஆம் திகதி வரை கடைபிடிக்கிறோம் உலக ஆயுத பரிகரண வாரமாக. SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.